ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாழைப்பழ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலையே செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. இது வந்து கோதுமை மாவில், மைதா மாவில், கோதுமை மாவில் செய்கிறது. கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், சீனி அரைச்சி வச்சுருக்கு, பால் எடுத்து வச்சுருக்கு. இந்த சீனியை நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிறோம் கிரைண்டரு. இது ஒரு பிஞ்சு சால்ட்டு, அரை டீஸ்பூனு ஏலக்காய் பொடி, அரை டீஸ்பூனு சமையல் சோடா, ஒரு டீஸ்பூனு பேக்கிங் பவுடர், 3 வாழைப்பழம். இதெல்லாம் நம்ம அந்த 3 வாழைப்பழத்தை தோலை உரித்து இதப்போ நல்லா மசிச்சுக்கிறோம். 3 முட்டையை நல்லா 2 முட்டையை நல்லா நம்ம அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு அந்த சீனி பவுட்ரு இருக்கு இல்லையா, அந்த சீனி பவுடரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுத்து இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா அடிக்கணும், நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி இந்த போல் அடித்து எடுத்துகிட்டு இந்த ஆட்டா மாவு, அதாவது கோதுமை மாவை இதை போல் சலித்து எடுத்துக்கிறோம். என்ன முடிஞ்ச வரைக்கும் மைதா மாவை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் கோதுமை மாவு ஓரளவு பரவாயில்ல, நம்ம மைதா மாவு ரொம்ப உடம்புக்கு கேடு. அதனால் மைதா மாவை தவிர்த்துக்கிட்டு நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு, ஒரு சிட்டிகை சால்ட்டு, அந்த ஏலக்காய் பொடி, அரை டீஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேக்க சுடுற சட்டியில் எண்ணெயை தடவிக்கிறோம். ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக நம்ம தடவிட்டு அந்த மாவை வந்து லேசாக மாவை தூவி விட்டுக்கிறோம். அதில் தூவி விட்டுக்கிட்டாக்கா நல்லா ஒட்டாது. அதை போல் நல்லா தூவி இதை போல் செஞ்சுங்க. இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் கொட்டி லேசாக ஷேக் பண்ணி ஆட்டி விட்டு சமமாக பரத்தி விட்டுங்க. பரத்தி விட்டுக்கிட்டு அந்த நல்லா அப்படி ஒரு குழுக்குனிங்கனாக்கா அப்படியெல்லாம் சமமாக அந்த கேப்பெல்லாம் போய் நல்லா உட்காந்துக்கும். கேப் இல்லாத அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வானிலையில் மண்ணும் நம்ம வந்து இது வச்சுருக்கோம், எம்சாண்டு, மணலை போட்டு இல்லை உப்பு போட்டு நம்ம சூடாக்கி அது மேலே தூக்கி இந்த கேக் மிக்சரை கொண்டு வச்சு கொஞ்சம் லேசாக வெந்த பிறகு இந்த டூட்டி ஃப்ரூட்டியை மேலே தூவி விட்டு மூடி வேக வைக்க வேண்டியது தான். ஒரு அரை மணி நேரம் ஸ்லோ ஃபயர், மீடியம் ஃபயரில் வச்சு அதை அப்படியே வேக வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். அதில் கத்தியை விட்டு நம்ம குத்தி பார்த்திங்கன்னா தெரியும், வேக கட்டி கத்தியில் ஒட்டிகிட்டு வரும். அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கணும். வேக வச்சு ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு இதை போல் தட்டி விட்டு பின்னால் ஒரு பிளேட்டில் எடுத்திங்கன்னா அருமையான ஒரு கேக், பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க வெட்டி சாப்பிடலாம். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதை போல் செஞ்சு அசத்துங்க. வீட்லேயே நம்ம குறைந்த செலவில் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இதே போல் கேக்கு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்போம்.
இது போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போல் நம்ம சேனலில் நிறையா வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.